அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்றோ. நேற்றைய நாளில் 2020 உலக கிண்ணத்தினுடைய 3 லீக் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. முதலாவது 10வது போட்டியாக நடைபெற்ற போட்டி நெதர்லாந்து மற்றும் நமீபியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. 11வது போட்டியாக நியூசிலாந்து மற்றும் யுஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியும் 12வது போட்டியாக நடைபெற்ற போட்டி அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. முதலாவது போட்டியில் நேற்றைய நாளில் நெதர்லாந்து அணி நமீபியாவை பீட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக நெதர்லாந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையிலே நெதர்லாந்து ஒரு வளர்ந்து வரும் கிரிக்கெட்டாக இருந்தாலும் நமீபியா இந்த வளர்ந்து வரும் கிரிக்கெட்டில் ஒரு சிறந்த ஒரு அணி. பட் நமீபியா பீட் பண்ணது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுது. காரணம் நமீபியாவில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் உள்ள ஒரு டீம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தோத்துட்டாங்க. நேற்றைய நாளுடைய முழு விவரங்களை பார்த்தோம்னு சொன்னால், நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்றது நேற்றைய நாளில் நெதர்லாந்து. முதல்ல துடுப்படுத்த ஆடும் சந்தர்ப்பத்தை நெதர்லாந்து நமீபியா கொடுத்திருந்தாங்க. இதன் மூலமாக நிர்ணயித்த 20 ஓவரில் 156 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டாங்க. 8 விக்கெட்டுகளை இழந்து நமீபியா அணி. இதில் அதிகூடிய ஓட்டத்தை நமீபியா அணியின் சார்பாக பெற்றுக் கொடுத்த வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நமீபியாவுடைய ஈடன் மாத்திரம் நேற்றைய நாளில் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 42 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 38 பந்துகளில் யாருமே அரைச்சதம் கடக்கவில்லை. அணியினுடைய தலைவர் எஸ்மராஸ் நேற்றைய நாளில் ஏமாற்றம் அளிச்சிருந்தார். 9 பந்துகளை சந்திச்சு 18 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். ஆனால் அவர் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோடு அடிக்கின்றார். ஆனால் நேற்றைய நாளில் பிரகாசிக்க முடியலை. முதலாவது விக்கெட் 10 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்படுது. ஸ்டீன் கேம்ப் ஆட்டம் இழந்ததற்கு பின்னதான் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஃப்ரேக்லிங்கும் எஸ்மராஸும் சேர்ந்து அவங்களுக்கு இடையே நல்ல ஒரு இணைப்பாட்டம் இருந்துச்சு. 50 ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தை பெற்றது கொடுத்ததன் மூலமாக நமீபியானோட ஓட்ட எண்ணிக்கை கொஞ்சம் வலுவாக அடைஞ்சிக்கிட்டு இருக்க நேரம். நல்ல ஒரு ஓட்ட எண்ணிக்கையில் இருக்கும்போது திடீர்னு நமீபியா விக்கெட்டுகளை விழ ஆரம்பிச்சிருது. நெதர்லாந்தினுடைய பந்து வச்சு மிக சிறப்பாக இருந்தது. நிறைய நெதர்லாந்து பிளேயர்ஸ் ஃபீல்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. போலிங் பண்ணும்போது நிறைய பிடியெடுப்புகளை தவற விட்டாங்க. இதன் காரணமாக நெதர்லாந்துக்கு இந்த ஓட்ட எண்ணிக்கையை நமீபியாவுக்கு பெறுறதுக்கு இலகுவாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நெதர்லாந்து இந்த போட்டியில் சகல விக்கெட்டை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு நமீபியா அணியுடைய. ஆனால் எடுக்கலை. பட் பந்து வீச்சில் மிக சிறப்பாக செஞ்சிருந்தவர் வேன் பிரேக் நேற்றைய 2 விக்கெட் எடுத்தார். 3 ஓவர்கள் பந்து வீசி 13 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கொல்சின் 3 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். டூட் 3 ஓவர்கள் பந்து வீசி 13 ஓட்டங்களுக்கு கொடுத்து 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். டீலி அவர் நேற்றைய நாளில் 3 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றினார். அவர் மிக முக்கியமான 2 விக்கெட்டுகளை அவர் தான் கைப்பற்றி கொடுத்தார். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய நெதர்லாந்து அணி வெறுமனே 3 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது 18வது ஓவர் நிறைவில். இது அதிரடியாக மீதி 2 ஓவர்கள் மிச்சம் இருக்க 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது நெதர்லாந்து. ஏற்கனவே பாகிஸ்தான் அணியினுடைய போட்டியிலும் மிக சிறப்பான ஒரு போட்டித்தன்மையை வெளிப்படுத்தியிருந்தாங்க நெதர்லாந்தை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தாங்க முதல் போட்டியிலேயே. உண்மையிலே நெதர்லாந்தினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் சில வேளை வெற்றி வாய்ப்பாக இருந்தால் இந்த ஏ குழுவில் சில வேளை நெதர்லாந்து அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் நெதர்லாந்து அடுத்தடுத்த டீமுகளை சந்திக்க இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி ஆக போகுதுன்னு. நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து வளர்ந்து வரும் ஒரு சிறந்த அணி. இந்த நமீபியாவுக்கு பெற்றுக்கொண்ட வெற்றி என்பது மிக சிறப்பாக இருக்குது. இதில் அதிகூடிய ஓட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர் டீலி நேற்றைய நாளில் 72 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 48 பந்துகளை சந்தித்து 5-4 ஓட்டம் 4-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக ஆடியிருந்தார் அவர் நேற்றைய நாளில். இதன் காரணமாக அவருடைய சிறந்த பேட்டிங் துடுப்பாட்டத்தின் காரணமாக நேற்றைய நாளில் நெதர்லாந்து அபார வெற்றியை பதிவு செஞ்சு கொண்டது. 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து அபார வெற்றியை பதிவு செஞ்சு கொண்டாங்க. இதில் நமீபியா அணியினுடைய பந்து வீச்சில் விக்கெட்டுகள் பெருசாக விக்கெட் எடுக்கலை. ஆனால் நமீபியா ஒரு சிறப்பான போராட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவருடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்ததன் காரணமாக நெதர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றுக்கொண்டது. அவங்களுக்கு மேலதிகமாக 2 புள்ளிகள் கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்க இன்னும் இருக்கின்ற 2 போட்டிகளை வெற்றி பெறுவாங்களா இருந்தால் சில வேளை அடுத்தடுத்த போட்டிகளில் அவங்க அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த போட்டியாக நடந்த 11வது போட்டியாக யுஏஇ மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நியூசிலாந்து ஒரு வரலாற்று மிக்க சாதனையோடு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக நியூசிலாந்து 2020 உலக கிண்ணத்தில் ஆரம்ப ஜோடிகளாக பெற்றுக்கொண்ட 2 பேர் பெற்றுக்கொண்ட 175 ஓட்டங்கள் இதுவரை உலக கிண்ண போட்டிகளில் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகள் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அதிகூடிய ஓட்டங்களை நியூசிலாந்து சார்பாக
டிம் சைஃபர்டும் ஃபின் அலானும் பெற்றுக்கொண்டாங்க. ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம்னு சொன்னால், ஸ்கோர் விவரம் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றது UAE. முதல்ல துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுடைய அணித்தலைவர் முகமது வசீம் முதல்ல துடுப்படுத்தாடுவதற்காக தன்னுடைய அணியை தீர்மானிச்சிருந்தார். வெறுமனே 20 ஓவர்கள் சந்தித்து 173 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டாங்க, 6 விக்கெட்டுகளை இணைந்து. இதில் மிக சிறப்பாக துடுப்படுத்தாடியிருந்தார் அணித்தலைவர் வசீம். அவரோட இருந்து அலிஷான் ஷஃப்ராவும் நேற்றைய நாளில் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை புரிஞ்சிருந்தாங்க. 2 பேருக்கும் இடையில மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இருவரும் சேர்ந்து 100க்கு மேலே இணைப்பாட்டத்தை புரிஞ்சு கொண்டாங்க. மிக சிறப்பான துடுப்பாட்டம். அலிஷான் ஷஃப்ரானுடைய ஆட்டமிழப்பின் பின்னதாகவும் வசீமும் ஆட்டமிழந்ததற்கு பின்னதாக ஒட்டுமொத்தமாக குமாரனுடைய 21 ஓட்டங்கள் அடுங்களாக UAE அணி 6 விக்கெட்டுகளை இருந்து 173 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. இதுக்கு பதிலடிக்கு துடுப்படுத்தாடுவதற்காக துடுப்படுத்த வேலையிலே நியூசிலாந்து ஒரு அபாரமான சாதனையோடு அந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. நியூசிலாந்து அணியின் சார்பாக பந்து வீச்சில் மெட்டரி நேற்றைய நாள் 4 ஓவர்கள் பந்து வீசி 37 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஜேக்கப் டஃபி 2 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும், லக்கி ஃபோகஷன் 4 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். மிச்சல் சாண்டனர் அணித்தலைவர் 4 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். இதன் காரணமாக நியூசிலாந்து மிக சிறப்பான பந்து வீச்சை மூலமாக 173 ஓட்டங்களை மாத்திரமே நேற்றைய நாளில் UAE பெற்றாங்க. இதில் மிக சிறப்பாக துடுப்படுத்தி ஆடிந்தாங்க. உங்களுடைய ஒரு வளர்ந்து ஒரு அணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் உங்களுடைய இணைப்பாட்டம் தான் இங்கே ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுது. இவங்களுக்கு இடையில இணைப்பாட்டம் 100க்கு மேலே இருக்கப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். இதன் மூலமாக 107 ஓட்டங்களை இவங்க 2 பேரும் இணைப்பாட்டமாக புரிஞ்சாங்க. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய வேளையில் நியூசிலாந்தினுடைய ஆரம்பம் முதலே மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 15.2 ஓவர்கள் வீசப்பட்டிருந்த நிலையில் 175 ஓட்டங்களை பெற்று அபார வெற்றியை நியூசிலாந்து பெற்றிருக்கிறது மூலமாக புள்ளிப்பட்டியலையும் அவங்க இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதன் மூலம் முதலிடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக அடுத்தடுத்த போட்டிகளில் வென்றாங்கன்னு சொன்னால் அடுத்த சுற்றுக்கு செல்லும். ஏன்னா கடந்த காலத்தில் நியூசிலாந்து இந்தியாவோட ஒரு டூர் விளையாண்டாங்க இந்தியாவில் வச்சு. இப்போ அதில் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த போட்டிகளில் அவருடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்துச்சு. டெல்லியில் நடந்த இந்த போட்டியில் மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லணும். டீம் சைஃபர்ட் 89 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 42 பந்துகளை சந்திச்சு அவர் தான் அதிகூடிய ஸ்ட்ரைக் ரேட்டர் நேற்றைய துடுப்படுத்தாடி இருந்தார். 12 4 ஓட்டம் 3 6 ஓட்டங்களாக. ஃபின்னலான் 84 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 50 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. வரலாற்று மிக்க ஒரு சாதனையோட நியூசிலாந்து அணி அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வரும் அடுத்தடுத்த போட்டிகளில் நியூசிலாந்து வெற்றி பெறுவாங்களா இருந்தால் அடுத்த சுற்றுக்கு போவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அடுத்த அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கான 12வது போட்டியில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க. 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அமெரிக்க அணியை வீழ்த்தியிருந்தாங்க. அதில் அதிகபட்சமாக ஃபக்ரான் நேற்றைய நாளில் 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தாரு. அமெரிக்க அணியின் சார்பாக பந்து வீச்சில் மிக சிறப்பாக செய்திருந்தார் வென் ஷால்வேக். நேற்றைய நாளில் 25 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 37 வயது நிரம்பிய வேன் ஷால்வேக் மிக சிறப்பாக விளையாடி வராரு இந்த 2020 உலகினத்தில். இந்த தொடரில் அதிகமான விக்கெட்டையும் அவர் தான் இப்போதைக்கு வீழ்த்தியிருக்காரு. 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது நேற்றைய நாளில் அமெரிக்க அணி. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அமெரிக்கா முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. 190 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது 9 விக்கெட்டுகளை இருந்து. இது 20 ஓவர்கள் நிறைவில். இதில் அதிகபட்சமாக ஃபக்ரான் 73 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். அதிரடியாக 41 பந்துகளில் 6 4 ஓட்டம் 5 6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்படுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக பாபர் அசாம் ஃபோமுக்கு வந்திருக்கிறார். 46 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 32 பந்துகளில் 4 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்களாக. ஆனால் அவருடைய ஓட்ட எண்ணிக்கையாளு சதாஃப் கான் 30 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 12 பந்துகள் சந்திச்சு 4 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக இறுதியில் பாகிஸ்தானுடைய ஓட்ட எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மிக உறுதுணையாகவும் இருந்தார். இவருடைய உதவியின் காரணமாக மிக சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கை பாகிஸ்தான் சென்றிருந்தாலும் சல்மான் அலி ஆகா நேற்றைய நாளில் ஒரு ஏமாற்றம் அளிச்சிருந்தார். ஒரு ஓட்டத்துடன் ஆட்டம் இழந்திருந்தது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். பாகிஸ்தானுடைய அந்த ஸ்பின் அட்டாக் தான் அமெரிக்க அணியினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். அதே சமயம் நாணய சுழற்சியில் SAC மைதானத்தில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடும் அணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகமாக வச்சுக்கொள்ளும். ஆனால் நேற்றைய நாளில் அமெரிக்க அணியினுடைய இந்த முடிவு மொனக் பட்டனுடைய அந்த முடிவு அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை இல்லாமல் போயிருக்கு. ஏன்னா கடந்த இந்திய அணியோட போட்டியிலும் கூட கிட்டத்தில் தான் தோற்றாங்க அமெரிக்க அணி. அதே மாதிரி இந்த போட்டியிலையும் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் சில முன்னுக்கே நிறைய விக்கெட்ஸ் போனனால அமெரிக்க அணியால் வெற்றி பெற முடியவில்லை. இறுதியாக பாகிஸ்தான் 32 ஓட்டங்களால் அபார வெற்றியை பெற்றுக்கொண்டாங்க.
அமெரிக்க அணியின் சார்பாக பந்து வீச்சில் மிக சிறப்பாக செஞ்சிருந்த வேன் ஷால்விக் 25 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார். கடந்த போட்டியிலும் மிக சிறப்பாக 37 வயதாக நிரம்பிக் கொண்டிருக்கும் ஷால்விக் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்கிறது இந்த உலக இனத்தில் வரவேற்கத்தக்க விஷயம். முகமது மோசின் 27 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார், 4 ஓவர்கள் பந்து வீசி. அட்மிட் சிங் நேற்றைய நாள் 4 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். நட்பேக்லர் நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 40 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். கடந்த போட்டியில் இவருடைய பந்து வீச்சுக்கு தான் சூரியகுமார் யாதவ் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அணியின் சார்பாக மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடியவர் ஜாங்கீர் மற்றும் நேற்றைய நாளில் 49 ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்தார் அணியினுடைய வெற்றிக்காக. ஆனால் அவருடைய ஓட்ட எண்ணிக்கை என்பது ஒரு அரைச்சதத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் ஆட்டமிழந்து சென்றிருந்தார். 49 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 34 பந்துகளை சந்தித்து 5-4 ஓட்டம் 2-6 ஓட்டங்களாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கோஸ் 13 பந்துகள் செஞ்சு 13 ஓட்டங்களை கொடுத்து ஏமாற்றம் அளித்து வரார். சரியா அமெரிக்காவினுடைய துடுப்பாட்ட வரிசை சரியா பலமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆரம்ப துடுப்பாட்டவர்களுடைய பலமா இருந்துச்சுன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அணியாகவும் அமெரிக்கா அணி இருக்கும். ஆனா மொனிக் பட்டேல் நேற்றைய நாளில் ஏமாற்றம் அளிக்கிறார். கடந்த போட்டியிலும் இந்திய அணியுடைய போட்டியிலும் சரியா சோபிக்கல, இந்த போட்டியிலும் சரியா சோபிக்கல. இதனால அமெரிக்க அணியினுடைய ஓட்டங்களை குவிப்பதில் சிரமப்பட்டாங்க. ஆனால் வளமையாக இப்போ மில்ட்குமாரும் ராஞ்சனையும் மிக சிறப்பாக செஞ்சு வராங்க. சுபம் ராஞ்சனையும் மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. கடந்த போட்டிகள்ல இருந்து இந்தியாவுடைய அடியில் போட்டு கூட சிறப்பான இணைப்பாட்டம் புரிஞ்சுவாங்க. இந்த போட்டியிலும் மிக சிறப்பாக இணைப்பாட்டம் வந்து ராஞ்சனை 51 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். இறுதி வரை அவர் மட்டும்தான் போராடினார். அமெரிக்க அணி சார்பாக 51 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். கிருஷ்ணன் வந்த வேகத்தில் கிருஷ்ணமூர்த்தி வந்த வேகத்திலே ஆட்டம் இழந்தார். 2 பந்துகள் செஞ்சு அவரும் ஆட்டம் இழக்க அவருடைய அமெரிக்க அணியினுடைய ஆல்ரவுண்டராக இப்போது சகலத்துறை வீரர் இருக்கக்கூடிய அட்மிட் சிங் 6 ஓட்டங்களை மட்டும் பெற்றுக் கொடுத்த 5 பந்து வீச்சுகளில். இதன் காரணமாக மிக சிறப்பான ஒரு வெற்றியை நேற்றைய நாளில் பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றிருக்கிறது 32 ஓட்டங்களோடாக. பாகிஸ்தான் அணி சார்பாக பந்து வீச்சில் ஷாஹின் அஃப்ரிடி 4 ஓவர்கள் பந்து வீசி 42 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக நேற்றைய நாளில் அதிகூடிய விக்கெட்டை வந்திருந்து உஸ்மான் தாரிக் நேற்றைய நாளில் அறிமுக போட்டியில் விளையாடினாலும் ஒரு அனுபவம், அவருடைய பிரான்ச்சைஸ் போட்டிகளை விளையாடக்கூடிய அந்த அனுபவம், அதோடு பாகிஸ்தான் போட்டிகளில் பாகிஸ்தான் லீகில் விளையாடுற போட்ட அந்த அனுபவம், இதோடு பல அனுபவங்கள் எடுத்துக்கொண்டனால 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். அறிமுக போட்டியிலே மிக சிறப்பாக செய்திருந்தார். சதாப் கான் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார், 4 ஓவர்கள் பந்து வீசி. நவாஸுக்கு 1 விக்கெட் கிடைச்சிருந்து 3 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். அகமட் 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். மிக சிறப்பாக பாகிஸ்தானுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்ததன் காரணமாக பாகிஸ்தானுடைய சுழல் பந்து வீச்சில் அமெரிக்க அணி சுருண்டு போனது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அமெரிக்கானுடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருந்ததன் காரணமாக இந்த போட்டியில் பாகிஸ்தானின் 32 ஓட்டங்கள் அபார வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. தரப்படுத்தலிலும் இந்த குழுவின் தரப்படுத்தலிலும் இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு பின்னுக்கு தள்ளி இப்போ முன்னுக்கு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி இந்தியாவோட ஒரு போட்டி இருக்கிறது. பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்த பிரச்சனை இப்போது சுமூகமாக தீர்க்கப்பட்டு அடுத்த போட்டிகள் நடைபெற காத்திருக்கிறது. ரசிகர்கள் பெரிய ஆவலோடு இருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் ஒரு முறை T20 போட்டிகள் நடக்க போவது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இதில் வெற்றி பெறும் அணிதான் புள்ளிப்பட்டியலில் அடுத்தடுத்து பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எந்த அணி வருகின்ற 15ஆம் தேதி வெற்றி பெறும் அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். அதுவரை நான் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷியான் என்று. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் முழுமையான ஸ்கோர் விவரங்களுடன். நன்றி, வணக்கம்.